ஏ காய்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமி அப்டேட்டை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்டேட் மோஸ்ட்லி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ 7 அனிமி அப்கமிங்கில் வரப்போகிறது. அண்ட் அதோட நேம் மட்டும் இல்லாமல் இதோட சில டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட ஸ்டோரி லைன் சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு அப்டேட்டை வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அதை ரிவீல் பண்ணும்போது பல பேர் பல கேள்வி கேட்டு என்னை சாவடிச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட மொத்த விடைக்கு இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமி அப்டேட் வின்டர் 2005 அனிமி லைன் அப்ஸ், அதுவும் தமிழ் டப்பில் வர போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் சீசன் 2. இது ஆல்ரெடி வந்து ராணா ரகுபதி சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி சொல்லிட்டு 3 லாங்குவேஜுமே ஒரு வில்லன் கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் சீசன் 2ல் ஃபஸ்ட் 2 எபிசோட் மட்டும்தான் அந்த கேரக்டர் வந்து வரப்போகுது. ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இப்போ வந்து அஃபிஷியலாக கிரன்ச்ரோல் சைட்லையுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஜனவரி 2025 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ரிலீஸ் டேட் வந்து டிசம்பர் 22 வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க வித் நியூ ட்ரைலரோட. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சோலோ லெவலிங் பற்றி. சோலோ லெவலிங்கில் ரீசெண்டாக வந்து ரீஅவேக்கனிங் சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவியோட கான்செப்ட் என்னது சில பேருக்கு தெரியல. ஒன்றும் இல்லை நண்பா, சீசன் 2ஓட ஃபஸ்ட்டு 2 எபிசோட் கம்பைன் பண்ணி அண்ட் சீசன் 1ல் இருக்கிற ஒரு ஹைலைட்டான சீன் 12 எபிசோடு இருக்குல்ல, அதில் இருக்க முக்கியமான ஒரு ரொம்ப ஃபேமஸான சீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மூவியாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மூவி வந்து ஓடிடியில் மோஸ்ட்லி வராது. அது வந்து ஃபஸ்ட்டு 2 எபிசோட் தானே. ஸோ எபிசோடாக தான் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 எபிசோடுமே வந்து ஒரே நாளில் வந்துருமா கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவும் வந்து வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இந்த மூவி வந்து நீங்கள் ஆல்ரெடி தேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ வந்து 3வது வாரம் தான் நீங்கள் வந்து நியூ எபிசோட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நான் ஒரு ஃபேனாக வந்து சீசன் 2 பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா, சீசன் 1 வந்து சீசன் 2க்கு முன்னாடி நிற்க முடியாத மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் தேட்டரில் பார்த்த ஃபீல் வந்து சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக சீசன் 2 உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து என்ன நடக்க போதே தெரில. ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க தெரில. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து கிரன்ச்ரோலில் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. கிரன்ச்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வரப்போகிற அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா டாட்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர். அண்ட் இது வந்து சீசன் 3 இல்லை நண்பா, சீசன் 4. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழ் டப்பில் பார்த்துருந்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 சொல்லிட்டு 2 சீசன் தான் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டேரெக்டாக வந்து சீசன் 4க்கு போயிட்டாங்க. என்ன ரீசனுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. மேபி ஆன்கோயிங்கில் வரப்போகிற அனிமியை வந்து கனெக்ட் பண்ணணும் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். பட் சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆகும் கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு அதை பற்றி வந்து பெருசாக அப்டேட் வந்து கிடைக்கல. அண்டு கிடச்சிச்சின்னா டெஃபினட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி ஒரு துளி அப்டேட் கூட இல்லை சீசன் 3 பற்றி நான் சொல்லணும். அண்ட் சீசன் 4 தான் வந்து ஃபைனல் சீசனாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அனிமி வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டேட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அண்ட் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டிமுலேஷன் ரிலீஸாக தான் இருக்க போகுது. அப்படின்னா என்னது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டப் ரிலீஸ் பண்ணும்போதே தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ணி என்ன ப்ரோஜனம்? சீசன் 3 இல்லாமல் சீசன் 4 யாரை பார்க்க போகிறா சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன அனிமி நேம் பார்த்தீங்கன்னா தி அபாத்திகரி டைரிஸ் சீசன் 2. அப்கமிங்கில் 10th ஜனவரி 2025 இந்த அனிமி ரிலீஸ் ஆக போகுது ஜாப்பனீஸ் டப்பில். அண்ட் அலாங் வித் தமிழ் டப்லையுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்லி வந்து 2-3 வாரம் கழிச்சு தான் வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த அனிமி வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த அனிமியோட சீசன் 1 வந்து ஆல்ரெடி தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக 24 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் சீசன் 2லையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே வந்து 24 எபிசோட்ஸ் இருக்க போகுது. அண்ட் வீக்லி 1 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஆன்கோயிங் அனிமினால வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் நினச்சி பார்த்துறாதீங்க. வீக்லி 1 எபிசோடு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அடுத்ததாக என்ன அனிமி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்சு. இந்த அனிமியை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணின்னு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அனிமி வந்து அனிமேட் பண்ணது வந்து மாப்பா ஸ்டுடியோ. ஸோ அவங்க பண்ணாலே வந்து ஒரு தனி வைவு கொடுக்கும். ஸோ இந்த அனிமி ஃபீல்டில் இந்த ஸ்டுடியோ வந்து பண்ணுற ஒரு அனிமியும் வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ இந்த அனிமிக்கு வந்து நான் வெயிட் பண்ணுறேன். இதோட ஸ்டோரி லைன் என்னது பார்த்தீங்கன்னா நெட்சுகோ ஹிரோசே சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவள் வந்து ஒரு அனிமியை கிரியேட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் வந்து
குடுக்குறான். அண்ட் இதோட மொத்த என்டையர் ஸ்டோரியுமே எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு அனிமிய கிரியேட் பண்றவங்க எப்படி வந்து இண்டஸ்ட்ரியில ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல கான்செப்ட் லைன்ல ஒரு பொண்ண பேஸ் பண்ணி ஸ்டோரிய வந்து கொண்டு போப்போறாங்க. அண்ட் இந்த அனிமி வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகப்போகுது. எப்போ பார்த்தீங்கன்னா 5th ஜனவரி 2025ல இந்த அனிமி வந்து ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகப்போகுது. அண்ட் அதே நாள்ல தான் மோஸ்ட்லி இந்த அனிமி வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும். இது கன்ஃபார்மா எனக்கு தெரியாது. ஆனா மோஸ்ட்லி அதே நாள்ல மட்டும் தான் நான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 99% சான்ஸ் இருக்கு. அப்படி சப்போஸ் வந்து அந்த நாள்ல ரிலீஸ் ஆகலன்னா, ஒரு 2, 3 வாரம் கழிச்சு தமிழ் டப்ல கன்சோல் ஓடிடில வந்து ஆட் ஆகுறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா, ஐ காட் மேரிட் டூ த கேர்ள் ஐ ஹேட் மோஸ்ட் இன் த கிளாஸ். ஸோ இந்த அனிமி வந்து அப்கமிங்ல வந்து தமிழ் டப்ல வந்து வரப்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனிமிய பத்தி நான் பெருசா கதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இந்த நேம்லயே வந்து உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் இல்ல நண்பா, நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தாத்தாக்கு அடுத்த வாரிசா வந்து வரப்போற சூழ்நிலை மாரி இருக்கு போல. அண்ட் அந்த நேரத்தில வந்து திடீர்னு வந்து எதிர்பார்க்காத நேரத்தில ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடக்கிற ஒரு பொண்ணு வந்து இவருக்கு வந்து கிளாஸ்லயே பிடிக்காத ஒரு பொண்ணு வேற. அண்ட் இவங்களோட ஸ்டோரி வந்து இதுக்கு அடுத்தது தான் எப்படி மூவ் பண்ண போது வந்து இருக்க போது. அண்ட் இந்த அனிமி வந்து தமிழ் டப்லுமே வந்து வரப்போகுது. அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 மட்டும் தான் இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஜாப்பனீஸ்க்குமே. அண்ட் தமிழ் டப்ல வந்து அதே நாள்ல ரிலீஸ் ஆகும்னு நான் சொல்ல முடியாது. மேபி 2, 3 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகுற மாரி இருக்கும். எனக்கு ஏதோ இந்த அனிமி வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அண்ட் நீங்க இந்த அனிமிய பத்தி என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா. அடுத்ததா பார்க்க போற அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா, மேஜிக் மேக்கர் ஹவ் டூ மேக் மேஜிக் இன் அனதர் வேர்ல்ட். ஸோ இந்த நேம்லயே வந்து உங்களுக்கு தெரியுது ஒரு இசெகாய் டைப்பான ஒரு அனிமி. எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா இத பத்தி கதை தெரியல. ஏன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலனால. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா தான் நான் இதில ஷேர் பண்றேன். எனக்கு இது கூட கரெக்ட்டா தெரியல. இவரோட 30வது பர்த்டே அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இறந்துடுறாரு. அதுக்கடுத்தது வந்து ரீஎன்கடட் ஆவுறாரு போல வேற ஒரு உலகத்தில. அதுக்கடுத்தது வந்து அங்க மேஜிக் யூஸ் பண்ற மாரி கான்செப்ட்ல தான் இது அனிமி போகுதுன்னு நெனைக்கிறேன். தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷன தரேன். அண்ட் இந்த அனிமி வந்து எப்போ ரிலீஸ் ஆகப்போகுது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9, 2025ல ரிலீஸ் ஆகப்போகுது. அண்ட் ஜாப்பனீஸ் டப்போட ரிலீஸ் டேட் தான் இது. தமிழ் டப்புக்கு வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து தெரியல. மேபி ஒரு 2, 3 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ற மாரி இருக்கும். இல்ல அதே நாள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் சப்போஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் சொல்லியிருப்பேன். ஃபைனல் அண்ட் லாஸ்ட் அனிமி என்னது பார்த்தீங்கன்னா, பாசிபிள் த கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த அனிமி வந்து ஒரு இசெகாய் டைப்பான ஒரு அனிமி நண்பா. எனக்கு தெரிஞ்ச கதைப்படி இது என்னது பார்த்தீங்கன்னா, ஒரு சில தவறுகள்னால வந்து இவர வந்து வேற ஒரு உலகத்தில வந்து சம்மன் ஆவுறாரு. தெரியாம தவறுனால வந்து கடவுள் வந்து இவருக்கு வந்து ஒரு வரம் குடுக்குறாரு. என்னது பார்த்தீங்கன்னா வந்து, "உனக்கு கேட்குற ஒரு பவர வந்து நீ கேளு." அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதுக்கடுத்தது கதைய வந்து எப்படி மூவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க போது. ஆனா அதே நேரத்தில அந்த உலகத்தில அவர் எப்படி வந்து வாழ்றாருன்னு சொல்லிட்டு கதையா தான் இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். இந்த அனிமி வந்து ரிலீஸ் பண்ணலனால வந்து எனக்கு எக்ஸாக்ட்டான ஸ்டோரி லைன் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் கரெக்ட்டான ஸ்டோரியா இருக்கணும். அண்ட் இந்த அனிமி வந்து அப்கமிங்ல வந்து ஜனவரி 1, 2025ல வந்து ஜாப்பனீஸ் டப்ல வந்து ரிலீஸ் ஆகப்போது. தமிழ் டப்புக்கு வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி வந்து 2, 3 வாரம் கழிச்சு வந்து ரிலீஸ் பண்ற மாரி இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். ஸோ 7 அனிமியோட அப்கமிங் அனிமி லிஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபைனலா வந்து உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த அனிமி எல்லாமே வந்து கிரன்ச்சிரோல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் ரிலீஸ் ஆகப்போகுது. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா, நீங்க அவங்க ஆப்ல மட்டும் தான் பார்க்கணும். டெலகிராம்ல பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது வந்து சப்போர்ட் பண்றேன் நீங்க நெனச்சு பார்த்துன்னு இருக்கீங்க. அது வந்து நீங்க திருட்டுத்தனமா வந்து பார்க்குறதுக்கு தான் சமம். ஸோ கடை போட்டவர்கிட்ட வந்து வாங்க ட்ரை பண்ணுங்க. கடையிலேருந்து திருடிட்டு விக்கிறவங்க கிட்ட வந்து பார்க்காதீங்கன்னு நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அப்பதான் வந்து இன்னும் நெறைய அனிமி வந்து தமிழ் டப்ல வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் கன்டினியூவாவும் ஆகும். இல்லன்னா ஃபியூச்சர்ல வந்து தமிழ் டப் அனிமி ஸ்டாப் ஆவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட்டா வந்து 7 அனிமி நான் ரூல் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதோட ரிலீஸ் டேட்டுக்கு வந்து நெறைய விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கும்போது, சிலதுக்கு வந்து என்னோட அசம்ப்ஷன்ல சொல்லியிருப்பேன். அண்ட் சிலதுக்கு வந்து ஜாப்பனீஸ் டப்போட ரிலீஸ் டேட் சொல்லியிருப்பேன். கன்ஃப்யூஸ் பண்ணாம புரிஞ்சுக்கோங்க. அண்டு ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு அப்டேட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிய வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில எப்பவுமே நம்ம வந்து தமிழ் டப் அனிமி அப்டேட்ஸ வந்து நம்ம ஷேர் பண்ணின்னு இருக்கோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. தேங்க் யூ.